சண்டே வந்துட்டு எங்கள் மாமா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட். அதுக்கு தான் எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம். காலையில் எழுந்தோடனே எல்லாருமே பரபரப்பாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பொண்ணு பிள்ளைக்கும் அவங்ககிட்ட மேக்கப் போய்கிட்டு இருந்தது. நாங்கள் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு மேக்கப்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் சர்ச்சில் போய் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மண்டபத்துக்கும் மறுபடியும் வந்தாச்சு. ஆரத்தி எடுக்கிறதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்த உடனே ஆரத்தி வந்து ஓவராலாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வியர் பண்ணியிருக்க சரி வந்து என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து எடுத்திருந்தது. இதோட 3ஆவது டைம் வந்துட்டு வியர் பண்ணுறேன். ஸோ அடிக்கடி எடுத்து வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எடுத்து வியர் பண்ணிக்கிறது. ஸோ ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தாய் மாமா அவங்க வந்துட்டு மாலை போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டு மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க. என்கேஜ்மெண்ட்டு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளைக்கே தான் பயங்கரமாக நடுக்கிக்கிட்டு இருந்துச்சு, எதுக்குனே தெரியல. அவங்கள தான் கலாய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டினாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் ஊட்டுற செரமோனி வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். பிரியாணி, சிக்கன் 65, எக்கு, தால்ச்சா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.